Daily. Taste the Daily. சூர்யா, சிவகார்த்திகேயன் இந்த இருவருடைய படங்களை பற்றிய பேச்சுக்கள் இப்போ அண்மை காலமாக அதிகமாக இருக்கு. சமீபத்திய அந்த ஆண்டுகளில் ஏற்பட்ட மிகப்பெரிய நஷ்டம் எதுன்னா இந்த கங்கவா படம் தோல்வி. சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் அவரது கேரியர் அந்த எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உயரத்துக்கு போய்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் சூர்யாவுக்கு அந்த மாதிரியான ஹோப்பே இல்லாத மாதிரி ஒரு சூழல் உருவாகுது. இப்போ அவர் ஆர்ஜே பாலாஜி படம் பண்ணுறாரு. அந்த படம் ஓரளவுக்கு போச்சுன்னா தான் உண்டு. ஆர்ஜே பாலாஜியை நம்பி அந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. சுதா கொங்கராவுக்கு ஒரு வெஞ்சன்ஸ் உள்ளுக்குள்ள இருக்கும். இந்த கதையை தான் நிராகரிச்ச இதை எவ்வளோ பெரிய வெற்றியை மாற்றி காட்டுற பாருன்ற அந்த உறுதி அவங்களுக்கு இருக்கு இல்லையா. திரைமொழி பார்வையாளர்களுக்கு வணக்கம். சூர்யா, சிவகார்த்திகேயன் இந்த இருவருடைய படங்களை பற்றிய பேச்சுக்கள் இப்போ அண்மை காலமாக அதிகமாக இருக்குது. அது காரணம் என்னென்னா, சூர்யாவோட கங்குவா படம் மிகப்பெரிய தோல்வியை தருவிச்சு இந்த ஆண்டின் மட்டும் இல்லை, சமீபத்திய அந்த ஆண்டுகளில் ஏற்பட்ட மிகப்பெரிய நஷ்டம் எதுன்னா இந்த கங்குவா பட தோல்வி தான். இந்த படத்துக்கு பிறகு சூர்யாவோட அந்த இடம் ஒன்று இருக்கு இல்லையா, அவருக்குன்னு ஒரு இடம் இருந்தால் அந்த இடம் ஆட்டம் கண்டு போயிடுச்சு. அந்த இடத்துக்கு சிவகார்த்திகேயன் வந்துட்டார் அப்படிங்கிறதா இப்போ இருக்கிற பேச்சு. உண்மையே அதானா அப்படின்னு பார்த்தா, சிவகார்த்திகேயன் உண்மையில் அதை விட ஒரு படி மேலே போயிட்டாருங்கிறது தான் உண்மை. ஏன்னா அவரது அண்மை கால படங்கள்னு பார்த்தா எல்லாமே பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கின்றன. அதில் பிரின்ஸ் தவிர மீதி எல்லா படமும் யாருக்குமே நஷ்டம் ஏற்படுத்தாத அளவுக்கு ஓடி இருக்கு. குறிப்பாக அண்மையில் வெளியான அமரன் இந்த படம் கிட்டத்தட்ட 300 கோடி வசூலை குவிச்சிருக்கு. சிவகார்த்திகேயனுடைய கேரியர்லேயே இதுதான் அந்த அளவுக்கு வசூலை தொட்டிருக்கிற முதல் படம். அதனால சிவகார்த்திகேயன் முதல் நிலை நாயகர்கள் வரிசைக்கு பண்ணிட்டார். ரஜினி, கமல், அஜித், விஜய், சிவகார்த்திகேயன் அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. அதனால சூர்யா அந்த இடத்துல யாருமே வைக்கல. இப்போ அவர் அதுக்கு முன்பே கூட நிறைய படங்கள் அவர் நடித்து வெளியான பல படங்கள் சொல்லிக்கிற மாதிரி வெற்றி பெறலை. இந்த என்ஜிக்கு, தானா சேர்ந்த கூட்டம் அல்லது எதற்கும் துணிந்தவன், இந்த எந்த படமுமே சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஜெய்பீம் மட்டும்தான் நல்ல படம்னாங்க. ஆனால் அது ஓடிடி ரிலீஸ் ஆச்சு, தியேட்டருக்கே வரல. தியேட்டரில் மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சிங்கம் அப்படின்ற படம் எடுத்தாங்க பாருங்க. அதெல்லாம் சிங்கம் 2 மட்டும்தான் இவருக்கு பெரிய வெற்றி படம். அதன் பிறகு பெரிய வெற்றி எதுவுமே அவர் பதிவு பண்ணலை. அதனால் அவருடைய அந்த இருப்புங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. அவர் ஒரு 100 கோடி அல்லது 150 கோடி ஹிட் அடிக்கிற படத்தை கொடுத்தா தான் அவரை திரும்ப அந்த இடத்துல கொண்டாந்து வைப்பாங்க. ஆனால் இதற்கு இப்போ வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தா, இப்போ அவர் ஆர்ஜே பாலாஜி படம் பண்ணுறாரு. அந்த படம் ஓரளவுக்கு போச்சுன்னா தான் உண்டு. இல்லைன்னா அடுத்த ஹிட்டுக்காக அவர் ரொம்ப நாள் காத்திருக்க வேண்டியிருக்கோம். காரணம், அவர் நடிக்க வேண்டிய இன்னொரு படம் வாடிவாசல். அந்த படமும் இப்போ தொடங்குற மாதிரி இல்லை. ஒரு டெஸ்ட் ஷூட் முடிச்சுட்டு அந்த தயாரிப்பாளர், இயக்குனர் மற்றும் ஹீரோக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது சூர்யாவோட நிலைமை. சிவகார்த்திகேயன் படங்களை பொறுத்த வரைக்கும் அவரது அடுத்தடுத்த படங்கள் எல்லாமே ஒரு பெரிய ரேஞ்சுக்கு தயாராகிற படங்கள் தான். இப்போ அமரன் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம். அதுக்கு அடுத்து அவர் ஏஆர் முருகதாஸ் படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த படமும் பெரிய அளவுக்கு பேசப்படும், பெரிய வெற்றி படமா இருக்கும் அப்படின்னு நம்பலாம். ஏன்னா முருகதாஸ் தன்னை மீண்டும் நிரூபிக்க வேண்டிய ஒரு நிலை. அவருக்கு பெரிய வெற்றி படம்னு எதுவுமே அண்மையில் அமையாததுனால இந்த படத்தை அவர் பெருசா நம்புறாரு. அதனால சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் அடுத்த படமும் கண்டிப்பா ஜெயிக்கும்னு சொல்லலாம். அதற்கு அடுத்த படம் தான் இப்போ சுதா கொங்கராவோட படம். இது அவருடைய 25வது படம் சிவகார்த்திகேயனுது. இந்த படத்துல ஒரிஜினலா நடிக்கிறவர் சூர்யா தான். ஆனா அவருக்கு இந்த ஸ்கிரிப்ட்ல உடன்பாடு இல்லை. ஏதோ சில காரணங்களால அவரு இந்த ஸ்கிரிப்டை திரும்ப திரும்ப சரி பண்ணி கொண்டாங்க அப்படின்னு டைரக்டர் கிட்ட சொல்ல, டைரக்டர் அதுக்கு ஒத்துக்காம உடனடியாக இந்த ப்ராஜெக்டை தள்ளி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. ஸோ இந்த படம் சூர்யாவுக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு. சில மாதங்கள் கழித்து பார்த்தா இப்போ சிவகார்த்திகேயன் அதே கதை, அதே தலைப்பு, அதே படத்தில் நடிக்கிறாரு. இதில் சிவகார்த்திகேயனோட சேர்ந்து ஜெயம் ரவி நடிக்கிறாரு. அதே போல் அதர்வா நடிக்கிறாரு. ஸோ இது ஒரு பெரிய ஒரு ஸ்டார் ஸ்டண்டட் படமாக மாறி போச்சு. இப்போ இந்த படம் அவரது 25வது படம் வேற. சுதா கொங்கராவுக்கு ஒரு வெஞ்சன்ஸ் உள்ளுக்குள்ள இருக்கும். இந்த கதையை தான் நிராகரிச்ச
இதை எவ்வளோ பெரிய வெற்றியை மாற்றி காட்டுற பாருன்ற அந்த உறுதி வந்து அவங்களுக்கு இருக்கு இல்லையா. அதனால இந்த படமும் மிஸ் ஆகாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் அவரது கேரியர், அந்த கேரியர் கிராப்புங்கிறது வந்து ரொம்ப ஷார்ப்பாக அந்த எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உயரத்துக்கு போய்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் சூர்யாவுக்கு அந்த மாதிரியான ஹோப்பே இல்லாத மாதிரி ஒரு சூழல் உருவாகுது. ஏன்னா ஆர்ஜே பாலாஜியை நம்பி அந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அவரது இயக்கத்தில் வந்த 4 படங்களை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதனால சூர்யா வந்து இனி தேர்ந்தெடுக்கிற கதைகள், தேர்ந்தெடுக்கிற இயக்குனர்கள் ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்கணும். சங்கர் வேல்பாரிங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நாவலை படமாக்க முயற்சியில் இருக்காரு. 3 பாகங்களை எடுக்க போறாரு. அதில் சூர்யாவை நடிக்க வைக்கலான்னு அவருக்கு ஒரு ஐடியா இருந்தது. இப்ப இருக்குமான்னு தெரியல. ஆனால் அப்படி ஒரு ஐடியா இருந்தா சூர்யா வந்து உடனடியாக அந்த ப்ராஜெக்டை ஒத்துக்கிறது தான் அவரது எதிர்காலத்துக்கு நல்லது.